இன்னும் ஒரு கட்டமைக்கப்படாத, முழு வடிவம் பெறாத ஒரு கூட்டணியாகத்தான் பாஜகவினுடைய கூட்டணி இருக்கு. என்டிஏ கூட்டணி இருக்கு. இதுல எந்தெந்த கட்சிகள் அதிமுகவும், பாஜகவும் ஒன்றாக தேர்தலை சந்திப்போம்னு இப்போதைக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனா இது இன்னும் எவ்வளவு தூரம் எப்படி போகும் அப்படிங்கிறது முழுமையா தெரியல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. பாமகவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. திமுக கூட்டணி தான் ஒரு முழுமையான வடிவம் பெற்ற கூட்டணியாக இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட்டணியை வலுச்சேர்ப்பதற்கு சில கணக்குகளையும் பாஜக செய்துட்டு இருக்கா. தமிழிசை அவர்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுடைய கணிப்பு என்ன? திமுகவுக்கு எதிராக இருக்கிற கூட்டணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத விடவும் திமுக ரொம்ப பலமாக இருக்குது. ஓகே, திமுக இதுவரை எனக்கு தெரிந்து இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக பெரும் பலமாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் திமுகவுக்கான எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ திமுக களத்தில் இறங்குதுன்னு சொன்னால் திமுகவை எதிர்கொள்வதற்கான எந்த கட்சியும் இல்லை. அப்போது இப்போ தமிழிசை சொல்கிறது கூட இப்போ அண்ணா திமுக பாஜக நாங்கள் பலமாக இருக்கிறோம், நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு போதுமானதாக இல்லை. அது நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதனால் விஜய் வருவாரா அப்படின்னு அவங்க கூப்பிட்றதெல்லாம் என்னென்னா, இங்கே திமுக தனிப்பெரும்பான்மையாக ரொம்ப செல்வாக்காக இருக்குது மக்கள் மத்தியில்ங்கிற ஒரு அச்சம் இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதை திரும்ப சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த திமுக கூட்டணிங்கிறது இப்போ உருவானதல்ல, அந்த கூட்டணி முடிவானது. இது எதுவும் முடிவாகலை. திமுக கூட்டணி 2019 முடிவாயிடுச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலே முடிவானது. சரியாக சொல்லணும்னா இன்னைக்கு திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் 2018 ஆகஸ்ட் 28 திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார். அவர் பொறுப்பேற்று எதிர்கொண்ட முதல் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல். அன்னைக்கு எதிரானவர்கள் மட்டும் இல்லை, அன்னைக்கு நிறைய நடிகர்கள் இவங்க எல்லாருமே களத்துக்கு வந்தாங்க. ஏன்னா வெற்றிடம் ஆயிடுச்சு தமிழ்நாடு. ஜெயலலிதாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, ஸ்டாலினுக்கு அவ்வளோவா திறமையெல்லாம் இல்லை, அடுத்தது நான் தான் சொல்லி பல்வேறு நடிகர்கள்லாம் புதுசாக நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து வந்தாங்க. என்னென்னா இவர் கட்சி எப்படி கொண்டு போவார், இவர் சாமர்த்தியமாக கொண்டு போக மாட்டாருங்கிற கண்ணோட்டம் பல பேர்கிட்ட இருந்தது. தோழமையானவற்றை கூட எப்படி இருந்ததுன்னா, கலைஞர் அளவுக்கு இவர் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போவாரா அப்படிங்கிற கண்ணோட்டம்லாம் பல பேர்கிட்ட இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியை வடிவமைச்சது இருக்குல்ல, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. இப்போ ஆட்சியில் இல்லாத போது இவர் தலைமையேற்றதுக்கு பிற்பாடு எதிர்கொள்வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவர்கிட்ட நிற்கிது. இன்னொரு புறத்தில் எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிறதுக்காக ஏதாவது கூட்டணிகளை நம்ம சேர்த்துக்கணும், வரவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதோ அல்லது செல்வாக்கு பெற்ற கட்சிகளை சேர்த்துக்கணுங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இல்லை. ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இல்லை, நேச்சுரல் அல்ல. அவர் ரொம்ப திட்டமிட்டு பொலிட்டிக்கலில் ரொம்ப அவர் என்ன ஐடியாலஜியில் இருக்கிறாரோ அந்த ஐடியாலஜி பிரகாரம் அதை 19 கட்டமைக்கிறாருங்கிறது அவரோட சிறப்பு. அவர் எப்படி வச்சாருன்னு சொன்னால், நாம் இப்போ தான் வரப்போகிறோம், 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, முதல் தேர்தலை எதிர்கொள்கிற தலைமையை ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெயிக்கணும் என்பதற்காக இந்த கொள்கை சாராத கூட்டணியை சேர்த்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற நோக்கம் அவர்கிட்ட இல்லை. சரியாக இவர் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டவங்க விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், சிபிஎம் ஆகட்டும், இவங்க எல்லாமே அதற்கு முந்தைய தேர்தலில் இவருக்கு எதிராக மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க. மக்கள் நல கூட்டணியில் இவர்களுக்கு தலைவராக யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான் இருந்தார். அவர் தான் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாரு. ஆனால் இவர் சேர்க்கும் போது என்ன பண்ணாருன்னா, விஜயகாந்த் வேணான்னு தள்ளி வச்சுட்டார். இந்த கூட்டணியிலேயே செல்வாக்கு பெற்றவர் விஜயகாந்த். அவர் கட்சி அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு, கொள்கை ரீதியாக அவர் வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு அவர்கிட்ட சீட்டு வாங்கி தோற்ற இந்த கட்சிகளை தான் கூட்டு சேர்த்துக்கிறார். என்பது எப்படி சேர்த்துக்கிறாருன்னா, பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாரு. அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையே அன்னைக்கு இந்தியாவிலே மோடியை பற்றி பல பேர் சொல்லும்போது மோடிக்கு இவர் ஒரு பட்டம் கொடுத்தார், சாடிஸ்ட்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கடுமையாக எதிர்கொண்டார். பார்த்தீங்களா, அந்த அந்த கூட்டமைப்பு அன்னைக்கு உருவாக்க கூட்டணிங்கிறது பாஜக எதிர்ப்பில் யார் பிரதானமாக இருக்கிறாங்கிறத சேர்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாமக செல்வாக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வேணான்னு சேர்த்த கூட்டணியை 2019 முடிவு பண்ணி அதற்கு பிற்பாடு தலைவராக அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கொண்ட போது 39 ஜெயிச்சிட்டாரு. அப்போ கட்சி இதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஒன்றும் முடியாது, வெற்றிடம் ஆயிடுச்சு, நாங்கள் தான் சொல்ல பல பேர் புதுசாக வந்தவங்க நடிகர்கள். இப்போ ஒருத்தர் கூட பேசினார்ல, ஆர்கே நகரில் என்ன தினகரன், இவங்கெல்லாம் கூட அடுத்த முதலமைச்சராக பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் அவரோட 19 வெற்றி என்பது இதுவரை இல்லாத ஒரு வியூகம் வச்சு அவர் ஜெயிச்சு கொடுத்தது பார்த்ததுக்கு பிற்பாடு நிறைய பேர் கட்சி கழிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த எந்த கட்சிகளுமே இன்றைக்கி இல்லை, வெற்றிடமாக இருக்குது, ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாதவங்க யாருமே இன்னைக்கு களத்திலே இல்லைங்கிறது ஒன்று. அதற்கு பிற்பாடு 19 வெற்றி பெற்றார். அவர் தலைவராக பொறுப்பேற்று 2018 ஆகஸ்ட் 28 தலைவராக 19 தேர்தல் முதல் வெற்றி.
அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் வெற்றி, அதுக்கப்புறம் உள்ளாட்சியில் வெற்றி, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் வெற்றி, இன்னொரு இடைத்தேர்தலில் வெற்றி, கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40ங்கிற வெற்றி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெற்றி என்பது அவர் பதவியேற்று இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு முறை கூட தோல்வி என்பதே அவர்கிட்ட இல்லை. அப்போ அதுக்கு முன்னால் 19ல் எந்த ஆட்சியும் இல்லை, அவர்கிட்ட எந்த பின்புலமும் இல்லை, ஆனால் ஜெயிச்சாரு. இன்னைக்கு திமுகவோட ஆட்சி இந்த 4 ஆண்டுகளில் எளிய மக்கள் செல்வாக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி இதுவரை தோல்வியில் இனி எப்போதும் தோல்வி 2036ன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, அவர் மிகைப்படுத்தி இப்படிலாம் சொல்ல யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த அச்சமூட்டுதார் 36 வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம்னு சொன்னோன்னா இவங்க இன்னும் பயங்கொள்றாங்க. அப்போ இவங்க கூட்டணி எதுவும் முடிவாகாது. காரணம் இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாமக வெளியே இருக்கிறது, தேமுதிமுக ஏன் வெளியே இருக்கிறாங்கன்னா எப்படியாவது திமுகவுக்கு வந்துட முடியுமாங்கிற நோக்கம் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா வெற்றி பெறது திமுக தான் ஜெயிக்க போகுது, இதில் போய் நம்மையே மாட்டிப்பானேங்கிறதுனால அவங்க 2 பேர் திமுகவுக்கு வருவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் கூட அண்ணா திமுக கூட்டணி இருக்கிற பாஜக கூட நாளைக்கு திமுக பக்க கூட்டணிக்கு வர்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அண்ணா திமுக விட்டு வந்துருவாங்க. இதுதான் கள நிலவரம். அதனால ரூட் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீட் பண்ணுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த கொள்கையினால தான் இந்த கூட்டணி வந்து பிணைந்து இவ்வளவு காலம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்ற அந்த ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன் நான் சொல்லல. பாஜக அவங்க தயாரா இருக்கிறாங்க. இப்போ பாஜக ஏன் ஈடி ரைட் பண்றாங்க, பாஜக ஏன் திமுக மீது அவதூறு கொடுக்குறாங்க, ஏன் பாஜக வந்து திமுக அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அடாவடி பண்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இவர் கூட்டணி அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. மோடி நல்லவர் அப்படின்னோ பரவாயில்ல, மோடி நல்லவர் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி வந்து மோடி பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், கூட்டணியில் அவசியம் இல்லை. மாறாக இவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவிலே யாரும் எதிர்க்காத அளவுக்கு மிக கடுமையாக பாஜக எதிர்க்கிற ஒரு தலைவராகவும் ஒரு முதல்வராகவும் இருக்கிறாருங்கிறது பாஜகவுக்கு இன்னும் அச்சமுட்டதா இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.